ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மேன்மை மகத்துவமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வருடத்திலும் ஆண்டவர் பெரிதான கிருபையினாலே கடைசி வாரத்திலே ஆண்டவர் ஏற்படுத்தி தந்திருக்கிற இந்த கிருபை கூட்டங்களுக்காக கர்த்தருடைய நாமத்தை நான் ஸ்தோத்திரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த இடத்திலே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தருடைய கிருபைகளை அதிகமாக பெருக்கிக் கொள்ள கடந்து வந்திருக்கிற அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நான் தேவனுடைய கிருபை குறித்து தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 54 அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 54:10 வாசிப்போம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகுகிற கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவருடைய கிருபையை குறித்து வாக்குப்படி இருக்கிறார். அந்த கிருபையை அவர் எதற்கு சமானமாக சொல்கிறார் என்றால், மலைகள் ஒருபோது விலகுவதில்லை, பர்வதங்கள் நிலை பெயர்வது இல்லை. இதை போல நான் என்னுடைய கிருபையை உன்னை விட்டு விலக்க மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார். இது என்ன உடன்படிக்கை சொல்லப்படுகிறது? சமாதானத்தின் உடன்படிக்கை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை நமக்கு அறிய செய்த போது அவர் நம்மை அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்ட போது அவர் நம்மோடு ஒரு உடன்படிக்கை பண்ணினார். அந்த உடன்படிக்கை பண்ணும்போது அவர் சொல்கிறார், என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாதிருக்கும். எல்லாம் விலகி போகும். அது ஆண்டவர் இயேசு நம் மீது வைத்ததான கிருபை மட்டும் நம்மை விட்டு விலகாது. கிருபை ஸ்திரப்பட்டது, ஸ்திரமாய் உள்ளது. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எப்போதும் நிலையானவராக இருக்கிறார். அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதது. அவருடைய நாமத்தினுடைய மேன்மையின்படியே அவருடைய கிருபையும் நேற்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் மாறாததாக இருக்கிறது. அவருடைய கிருபையின் மேல் வாஞ்சியுள்ளதான ஜனங்கள், அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள ஆர்வமுள்ளதான ஜனங்கள் தேவனுடைய கிருபையை இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலே பெருக்கிக் கொள்ள முடியும். நாளுக்கு நாள் கர்த்தருடைய கிருபை நம்மிலே பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும். பெற்றதான கிருபை நமக்கு போதாது. சரீர பிரகாரமான கிருபையை விட ஆன்மீக கிருபை தேவனுடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியமானது. இது ஆத்ம கிருபை இன்றைக்கு அநேக ஜனங்களுக்கு இல்லை. இந்த ஆத்மாவிற்கு தேவன் செய்கிறதான கிருபை தான் இந்த பூமியிலே ஆண்டவருக்காக நம்மை வாழ செய்கிறது. ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியமாக நம்மை இருக்க செய்கிறது ஆண்டவருடைய கிருபைதான். அநேக தேவனுடைய பிள்ளைகள் இக்கட்டான வேளையிலே நிலை நின்றது கர்த்தருடைய கிருபை. வேதத்திலே என்பவரை குறித்து பார்க்கிறோம். அவர்களுக்கு ராஜாவினால் ஆபத்து கடந்து வந்தது. எப்போதும் இருக்கிறதை விட 7 மடங்கு அங்கே அந்த அக்கினி சூடாக்கப்பட்டது. அந்த இடத்திலையும் தைரியமாக இவர்கள் ஆண்டவருக்காக நின்றது. அவர் ஆண்டவருக்காக ஸ்திரமாக இருந்தது. அவரை ஸ்திரப்படுத்தினது கர்த்தருடைய கிருபை. கர்த்தருடைய கிருபை என்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஸ்திரப்பட்டிருக்கும். வாசியுங்கள் 2 தீமோத்தேயுடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஆதலால் குமாரனே
கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படும். கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையிலே நமக்கு என்ன வேண்டும்? பலம் வேண்டும். கிருபை பலமாக இருக்கும் என்றால் நாம் எல்லாவற்றின் மீதும் ஜெயம் காண முடியும், எல்லாவற்றின் மீதும் வெற்றி காண முடியும். இந்த கிருபை தேவனுடைய பிள்ளைகளுக்கு போதுமானது. 2 கொரிந்தியர் 12:9 நம்ம வாசிக்கும் போது ஆண்டவருடைய கிருபை பலவீனத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு போதுமான வாசிகள். அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். ஆண்டவருடைய கிருபை தேவனுடைய பிள்ளைகளுக்கு பூரணமாக கொடுக்கப்படும் போது அந்த கிருபை நம்மை பலம் உள்ளவர்களாக மாற்றுகிறது. இந்த கிருபை எந்த அளவுக்கு நாம் பெற்றிருக்கிறோமோ அந்த கிருபை நம்மில் இருக்கிறதான பலவீனங்கள் எல்லாம் மேற்கொள்ள செய்யும். அப்போஸ்தலனாகிய பவுல் நல்லதொரு தேவனுடைய மனிதன், ஆண்டவருக்காக வைராக்கியமாக ஊழியத்தை செய்தவர். புதிய ஏற்பாட்டில் அதிகமான பக்கங்கள் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற இந்த பவுலின் மூலமாகத்தான். இந்த பவுல் பலவீனத்தோடு இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டு வந்தான். அவன் ஜெபிக்க, அந்த பவுல் ஜெபிக்க அநேகருடைய வியாதிகள் எல்லாம் மாறினது. பவுலுடைய சரீரத்தில் இருந்து உருமால்களை எடுத்து போடும் போது அநேகருடைய வியாதிகள் சுகமாகிறது. ஆனால் இந்த பவுலுக்குள்ளே ஒரு பலவீனம் வந்து காணப்பட்டது. இந்த பலவீனத்திற்காக இந்த பவுல் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறான். அநேக முறை வந்து ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறான். ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய கிருபை உனக்கு போதும், என்னுடைய கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பூரணமாய். நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ பலவீனங்கள் வந்தது. இத்தனை வயதிற்குமாக அநேக விதமான பலவீனங்கள் நம்ம வந்து கடந்து வந்தது. அந்த பலவீனங்கள் எல்லாவற்றிலையும் ஜீவனுக்கு சேதம் வராமல் காத்திருப்பது தேவனுடைய கிருபையே. சின்ன சின்ன பலவீனத்தில் ஜனங்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போய்விட்டார்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அநேக பலவீனங்கள் வந்தாலும் சில வேளைகளில் பலவீனங்கள் நம்மை பலமாக வந்து சங்கடப்படுத்தினாலும் கூட அந்த பலவீனத்தில் நம்மை தாங்கி நடத்துவது கர்த்தருடைய கிருபை. எனவே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், தீமோத்தேயுவின் வாலிபனுக்கு அவர் சொல்லும் போது, கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையிலே பலப்படும். நாளுக்கு நாள் கிருபையில பலப்படும். ஆண்டவரே, என்னை உடைய கிருபையினால் பலப்படுத்தும், என்னுடைய ஆத்மாவை கிருபையினால் பலப்படுத்தும், எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை இன்னும் பலப்படுத்தும், எனக்கு இருக்கிற வாஞ்சையை இன்னும் பலப்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல இந்த கிருபையுடைய பலத்தை தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சங்கீதத்துடைய புத்தகம் 106:7 வாசிக்கும் போது ஆண்டவருடைய கிருபை திரட்சியான கிருபையாக இருக்கிறது. திரட்சி என்பது மிக அதிகமான கிருபை. இந்த கிருபையை இஸ்ரவேல் ஜனங்கள் பெற்றிருந்தார்கள். இந்த கிருபை இஸ்ரவேல் ஜனங்கள் பெற்றிருந்தபடினால்தான் அது திரட்சியான கிருபை நிமித்தம் வனாந்தரத்துல அவர்கள் வந்து வழிநடத்தப்பட்டார்கள். 1 வருடமல்ல, 2 வருடமல்ல, 40 வருடங்கள் வனாந்தரத்துல வழிநடத்தப்பட்டார்கள். அந்த திரட்சியான கிருபை இவர்களுக்கு போஜனம் கொடுத்தது. இந்த திரட்சியான கிருபை அவர்கள் கால்நடையாக நடந்து போக அவருடைய கால்களை பலப்படுத்துகிறது. இந்த திரட்சியான கிருபை அவர்களுக்கு விரோதமாக எழுதின எல்லா சத்துருக்களையும் இந்த ஜனங்களுக்கு முன்னதாக மட்டங்கடித்தது. இந்த திரட்சியான கிருபையை ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் தர வல்லவராக இருக்கிறார். அந்த திரட்சியான கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளும் போது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டு எவ்விதமாக வழிநடத்தினாரோ அதை போல மேன்மையாக ஆண்டவர் வழிநடத்துவார். இன்றைக்கு இருக்கிறதான ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள்
ஆண்டவருடைய பிள்ளைகள் தான் மனம் திரும்பி மீட்கப்பட்டு ஆண்டவருக்காக வாழ்கிறதான ஜனங்கள் ஆவிக்குரிய சிறுவர்களாக இருக்கிறார்கள். அந்த சிறுவர்களாகிய நமக்கு ஆண்டவர் திரட்சியான கிருபையை தருவேன் என்று வாக்குப்படி இருக்கிறார். அந்த கிருபையுடைய திரட்சியை நாம் இன்னும் அதிகமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். வசனத்தை வாசிக்கிற 7வது வசனத்தை, எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உடைய அதிசயங்களை உணராமலும் உம்முடைய கிருபைகளின் திரட்சியை நினையாமலும் போனார்கள். திரட்சியான கிருபையை ஆண்டவர் நமக்கு தருகிறார். திரட்சியான கிருபையை சில நாட்கள் நமக்கு தந்தார். அந்த கிருபையை நினையாமல் போனபடினால அந்த கிருபை அவர்களை விட்டு கடந்து போனது. அந்த கிருபை கடந்து போனபடினால வேதத்திலே பார்க்கிறோம், வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். இந்த கிருபையை நாம் காத்துக் கொள்ள வேண்டும். இந்த கிருபையை நாம் வளர செய்ய வேண்டும். இந்த கிருபையை நாம் திரட்சியாக பெற்றுக் கொள்ள வேண்டும். இந்த கிருபையை நாம் பலப்பட வேண்டும். அமிதமாக இருந்தால் ஆண்டவர் இன்னும் மேன்மையான வழிகளிலே நம்மை வழிநடத்துவார். இன்றைக்கு அநேக ஜனங்கள் பெற்றிருக்கிற கிருபையை இழந்து போய்விடுகிறது உண்டு. வேதத்தில் இயேசு என்று சொல்கிறதான மனிதனை குறித்து பார்க்கிறோம். அவன் தேவன் கொடுத்ததான அந்த கிருபையுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போனான் என்று சொல்லி யோனாவுடைய தீர்க்கதரிசன புத்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார். ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு கிருபையை பெருக செய்கிறார், கிருபையை பலப்படுத்துகிறார், திரட்சியான கிருபையை தருகிறார். இந்த கிருபையை நம்மிடத்துல வரவிடாமல் தடை செய்வது என்னவென்றால் பொய்யான மாயையை பற்றி கொள்ளுதல். இந்த உலகத்துல நாம் இருக்கிற வரைக்கும் மாயான காரியங்களை நாம் அனுபவிக்கிறோம். இந்த மாயான உலகத்துல நாம் அனுபவிக்கிறது எல்லாமே மாயையானது. எனவே இந்த மாயான காரியங்களை நாம் அனுபவிக்கும் போது அந்த மாயையை நாம் பற்றி கொள்ளக்கூடாது. இன்னைக்கு அநேக ஜனங்கள் ஆண்டவரை பற்றி கொள்வதற்கு பதிலாக, தேவனுடைய வார்த்தையை பற்றி கொள்வதற்கு பதிலாக இந்த பொய்யான மாயான காரியங்கள் நாங்கள் உலகத்திலே அனுபவிக்கிறதான பணம், பொருள், செல்வம், கனம், நன்மைகள் எல்லாமே அது மாயையானது. அந்த மாயை நாம் அனுபவிக்கலாம், அந்த மாயை நாம் பற்றி கொள்ளக்கூடாது. கிருபையை நாம் பற்றி கொள்ள வேண்டும். வேதத்தில் வாசிக்கும் போது புத்தகத்துல உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் அவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியா. உண்மை உறுதியாய் பற்றி கொள்ளும் மனதையுடையவன். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். தேவனை பற்றி கொள்ள வேண்டும். தேவனுடைய கிருபையை பற்றி கொள்ள வேண்டும். இந்த பூமியுடனான எல்லாமே மாயையானது. அது நம்மை விட்டு எப்போ போகுமோ தெரியாது. இந்த உலக வாழ்க்கை மாயையானது. உலகத்தில் அனுபவிக்கிறது எல்லாமே மாயையானது. எனவே நிலையில்லாத இந்த ஐஸ்வர்யத்தின் பேரிலே, நிலையில்லாத இந்த உலகத்தில் இருக்கிற பொருட்களின் மேலே நாம் பற்றுதல் வைக்காதபடி நாம் தேவனை பற்றி இருப்போமானால், தேவனுடைய கிருபையை பற்றி இருப்போமானால் ஆண்டவர் இன்னும் அதிகமான கிருபை நம்மை கட்டளையிடுவார். 1 தீமோத்தேயு 1:14 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு பரிபூரண கிருபையை தர விரும்புகிற ஆசிரியர். 1 தீமோத்தேயு 1:14 சொல்றோம். 1 தீமோத்தேயு 1:14 நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடு கூட என்னிடத்தில் பரிபூரணமாய் பெருகிற்று. கிருபை தேவனுடைய பிள்ளைகளிடத்துல பரிபூரணமாய் பெருக வேண்டுமானால் அங்கே சொல்லி இருக்கிறது கர்த்தருடைய வார்த்தை விசுவாசம். அந்த தேவன் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடு நடக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளுக்கு
கிருபை பரிபூரணமாய் பெருகும். பரிபூரண கிருபை இருந்தால் இந்த உலகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்கள் தான். இன்னைக்கு நிறைய தேவனுடைய பிள்ளைகள் பணத்தை பெற்றிருக்கிறார்கள், பொருளை பெற்றிருக்கிறார்கள், கனத்தை பெற்றிருக்கிறார்கள், படிப்பை பெற்றிருக்கிறார்கள், பெரிய வேலைகள் எல்லாம் பெற்றிருக்கிறார்கள். ஆனா எதை பெறல? தேவனுடைய கிருபையை அவர்கள் பெறவில்லை. தேவனுடைய கிருபை தேவன் மேல் அன்புள்ளதான ஜனங்களுக்கு, தேவன் மேல் விசுவாசம் உள்ளதான ஜனங்களுக்கு கிருபை பரிபூரணமாய் பெருகும். அனுதினமும் நாம் விசுவாசித்து விசுவாசத்தின் கிரியைகளை நடப்பிக்க வேண்டும். நம்மை அனுதினமும் தேவன் பேரை அன்பு கொண்டு ஆண்டவருக்காக நாம் செயல்பட வேண்டும். அமிதமாக நாம் செயல்பட்டால் நாம் முதலாவது வாசித்ததான தேவனுடைய வார்த்தையின்படி மலைகள் விலகினாலும் பர்வதங்களே நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உதவிட்டு விலகாது. ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என் கிருபை உதவிட்டு விலகாது இருக்கும். இந்த ஒரு வார்த்தை நம்ம உலகத்தில் ஜீவனம் பண்ணுவதற்கு போதும். மனிதர்கள் விழுகிறாங்க இருக்கிறாங்க, அதை பற்றி நமக்கு பிரச்சனையே இல்லை. நம்மள பணம் இருக்கிறது, பணம் இல்லாத பெரிய பிரச்சனையே இல்லை. எது இருந்தாலும் சரி, எது இல்லாவிட்டாலும் சரி, கிருபை இருக்குமானால் அதினரின் காலத்தில் ஆண்டு எல்லா காரியங்களையும் நேர்த்தியாக நமக்கு நிச்சயமாக எல்லா காரியங்களும் செய்வார். நாம இதை விரும்ப வேண்டிய ஆண்டவர் இயேசு அவருடைய கிருபையை பரிபூரணமாக எனக்கு தர வேண்டிய நம் ஆண்டவரிடத்துல நம்மளால் படிட்டு தாழ்த்தி இந்த நாளிலே ஆண்டவரே நீங்கள் எனக்கு எத்தனையோ கிருபைகளை தந்திருக்கிறீங்க. இந்த நாளில் நீங்கள் சொன்னீங்க நான் உன்னை கிருபையில பலப்படுத்துவேன்னு சொல்லி என்னை கிருபையில பலப்படுத்துங்க. திரட்சியான கிருபை தருவேன்னு சொல்லி இருக்கிறீங்க. திரட்சியான கிருபை தாருங்க. பரிபூரணமான கிருபையை தருவேன்னு சொன்னீங்க. பரிபூரணமான கிருபையை தாருங்க. நான் உண்மை வைக்கிற விசுவாசத்தில் வளர, நான் உண்மை வைத்திருக்கிற நன்மைகளில் வளர தேவனே எனக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நம்மை காட்டி ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த நாளுக்குரிய கிருபையை தந்து நம்மை வழிநடத்துவார். ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோகத்தினாவே நல்ல இயேசுவே, சகல கிருபை கொடுக்கிறவரான தேவனே, என்றைக்கும் எங்களுக்கு கிருபை தரும்படி நாங்கள் கிருபாசனமாகிய சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, சென்ற நாட்களிலே கர்த்தர் எங்களுக்கு தந்து எல்லா கிருபைகளுக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளிலே நாங்களுடைய கிருபையை இன்னும் அதிகமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக உம்முடைய சமூகத்திலே எங்களை அழைத்து வந்தீங்க. இதற்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, கிறிஸ்து இயேசுவுடைய கிருபையில் நாங்கள் இன்னும் பலப்படத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். நாங்கள் கிருபை மேல் கிருபையை பெற்றுக்கொள்ள உதவி செய்ய, கிருபையில் திரட்சியை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய, பரிபூரணமான கிருபையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யணுமா சொல்லிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் எங்களுடைய பிள்ளையாக அங்கீகரித்த நாளிலே என் கிருபை உன்னை விட்டு விலகாது இருக்கும் என்று சொன்னதான வார்த்தையை நம்பியே நாங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். உண்மை நம்புகிறவர்களுக்கு, உண்மை அன்பு கூறுவர்களுக்கு நீ பரிபூரணமாய் கிருபை சொன்னீங்களே, அந்த கிருபை இன்னும் பரிபூரணமாக எங்களை தர வேண்டுமாறு நாங்கள் தாழ்த்தி ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற எல்லா ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட கிருபையை கொடுக்கிறார்களே, இந்த சபையை கடந்து வருகிற எல்லா ஜனங்களுக்கும் கர்த்தருடைய கிருபையை கர்த்தர் கொடுத்தார்களே. வரப்போற நாட்களிலே இந்த பரிபூரண கிருபையை நாங்கள் உணர கிருபை செய்ய, திரட்சியான கிருபை உணர உதவி செய்ய, பலமுள்ள கிருபை உணர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இதற்கான அபிஷேகத்துடைய வல்லமை நாளை இந்த கால வேளையிலே எல்லாரையும் நிரப்பும். ஆண்டவரே வரப்போற நாட்களில் நடைபெறுகிறானே கர்த்தாவே, கிருபையுடைய கூட்டத்தை ஆசீர்வதிங்க. அதை தொடர்ந்து நடைபெற இருக்கிறானே பழைய வருட புது வருட ஆராதனைகள் கர்த்தாவே ஆசீர்வாதத்தோடு காணப்பட்டதாக அவைகளிலும் உடைய கிருபையை பெருக செய்ய, அதற்கு நாங்கள் செய்கிறதானே எல்லா ஆயத்தமான காரியங்களிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கிருபையை பாருங்க. ஆண்டவரே
தேவ சமாதானத்தோடு எல்லாரையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த சந்தோஷமான நாட்களில் என்னுடைய மகிழ்ச்சி குறையாதபடி, என்னுடைய சமாதானம் குறையாதபடி, சபையில் கடந்த எல்லா விசுவாசிகளையும் அவருடைய குடும்பத்தில் எல்லாரையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. சந்தோஷத்தை சமாதானத்தை கெடுக்க முயற்சி செய்கிறதான எல்லா பொருளாதார கிரியைகள், எல்லா பொறுமை கொண்ட மனுஷனுடைய செயல்களெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்பட்டு அழிக்கப்பட்டு போவதாக கர்த்தரை தொடர்ந்து கிருபை பாராட்டி வழி நடத்தி வேண்டுமாறு இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம்.